ஹலோ மக்களே! சிவா அயலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. சிவாவும் அயலியும் எப்படியாவது இந்திராணி கிட்ட மாட்டி விடணும்னு சொல்லிட்டு, ரித்திகாவும் எப்பவும் போல ஊட்டிக்கு போனாலும், அங்க போய் ஒரு திட்டத்த போடுறாங்க. என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஆப்பு வைக்கிற மாரி நம்ம சிவா செமையா செய்துட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம சிவாவும் அயலி கிட்ட எல்லாருமே ஊட்டிக்கு போயிட்டாங்க. ஆனா இந்திராணி அக்காவுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒரு செயல் நடந்துற போகுது. அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும் அப்படி சொல்லும்போது நம்ம அயலியும் சரி இப்போ கிளம்பி போயிட்டாங்க என்ன செய்யறது அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் ஒரு பிளான் போட்டு பாண்டி அண்ணன் தானே டிரைவரா போயிருக்காங்க அவங்கள்ட்ட நான் பேசிக்கிறேன்னு சொல்லும்போது சிவா சொன்னபடியே அந்த டிரைவர் பாண்டியனும் நம்ம இந்திராணி கிட்ட வந்து என்னோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை நான் இப்போவே போய் ஆகணும்னு சொல்லும்போது இந்திராணியும் என்ன சொல்றீங்க நீங்க எங்களை இப்படி நடுவழியில இறக்கி விட்டுட்டு நாங்க என்ன செய்ய முடியும் அதெல்லாம் வேலைக்காகாது கொஞ்சமாவது பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பாண்டியனும் கேட்குற மாதிரி இல்லை உடனே அந்த கார் அங்கேயே விட்டுட்டு வெளியில் இறங்கி போயிடுறாங்க அதே சமயத்தில் நம்ம கபிலனும் எதுக்குக்கா இதுக்கெல்லாம் நீ டென்ஷன் ஆகிட்டு அதான் நானும் அப்பாவும் இருக்கோம்ல மாறி மாறி இந்த காரை டிரைவ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லும்போது நம்ம இந்திராணியும் என்ன பேசுகிற கபிலா நாளைக்கு உனக்கு தான் அந்த கான்ஃபரன்ஸ் இருக்குது நீயும் நல்லபடியாக தூங்கி எழும்னா தானே அந்த கான்ஃபரன்ஸை நல்லபடியாக அட்டன் பண்ண முடியும் நைட்டு வேறு அந்த ஹில் ஸ்டேஷனில் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் அதனால இதெல்லாம் சரிப்படாது அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது கரெக்டாக நம்ம சிவாவும் அயலியும் வந்து நிற்கிறாங்க இதை கொஞ்சம் கூட கபிலன் இந்திராணி எல்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க நம்ம சிவாவும் என்னாச்சு எதுக்காக நீங்கள் இப்படி தனியாக நின்றுட்டுருக்கீங்க அப்படி கேட்கும்போது நம்ம இந்திராணியும் இல்லை சிவா நாங்கள் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தோம் திடீர் இருந்தாலும் அந்த டிரைவர் தான் அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த காரை அப்படியே விட்டுட்டு இறங்கிட்டாங்க அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் எதுக்குக்கா நீங்கள் தயங்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தான் இருக்கேன்ல பேசாமல் நானே இந்த காரை டிரைவ் பண்ணுறேன் அப்படி சொல்லும்போது நாம் கபிலனும் என்ன பேசுகிற நீ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கலாம் உங்ககிட்ட யாராவது ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது இந்திராணியும் கபிலா நீ கொஞ்சம் அமைதியாக இரு அதான் அவன் வந்து டிரைவ் பண்ணுறேன்னு சொல்கிறான்ல அதுதான் நல்லதா எனக்கு படுது உனக்கு கான்ஃபரன்ஸ் இருக்கனால நீயும் நல்லா தூங்கி எழுமணும் அதனால இதுதான் சரியா படும்னு சொல்லிடுறாங்க ரித்திகாவும் செல்வன் ஆகிட்டு வந்து அத்தை இங்கெல்லாம் நடக்கிறத பார்த்தா வேணும்னு இதெல்லாம் நடந்த மாதிரி தான் இருக்குது அது எப்படி கரெக்டாக இந்த சிவாவும் அயலியும் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இது வீட்டில் இருக்கும்போது இவங்க செய்திருக்கலாம்ல ஊட்டிக்கு வரணும்னு இவங்களும் பிளான் பண்ணியிருப்பாங்க அதனால தான் கடைசி நேரத்தில் வந்து இப்படி நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் செல்வனாகிட்ட சொல்லும்போது செல்வனாகியும் ஆமாம் ரித்திகா நீ சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும் போல் எனக்கும் அதே எண்ணம் தான் வருதுன்னு சொல்லிடுறாங்க நம்ம இந்திராணி சொல்கிறத மறு பேச்சு பேச முடியலை நம்ம சிவாவும் அயலியும் இந்திராணி கூடயே ஊட்டிக்கு கிளம்புறாங்க இது எதுவுமே கபிலனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்க மாட்டேங்குது என்னக்கா நான் என்ன சொன்னாலுமே நீ கேட்க மாட்டேங்கிற அப்படி சொல்லும்போது இந்திராணி இல்லை தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஊட்டிக்கு கிளம்புறாங்க நம்ம ரித்திகாவும் செல்வனாகிட்ட எதுக்கு தான் இந்த சிவாவும் அயலியும் இந்த குடும்பத்தோட சேர்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னு புரிய மாட்டேங்குது எப்போவுமே நமக்கு பிரச்சனையாக தான் இருக்காங்க சரி ஊட்டியில் போயாவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் இப்படி ஒரு ஆப்பு வச்சுட்டாங்களே அப்படி சொல்லும்போது நம்ம செல்வனாகியும் சரி ரித்திகா நம்ம ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஊட்டியில் போன உடனே அந்த சைடை நம்ம செளியனை பார்க்குறாங்க செளியனை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம சிவாவும் செளியனும் நம்ம கூடயே இருக்கட்டே அப்படி சொல்லும்போது நம்ம பாவையும் செளியனை பார்த்தோன்னா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படும் போது நம்ம இந்திராணினால் மறுக்கவும் முடியலை சரி செளியனும் நம்மளோட பிக்னிக்கில் கலந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம சிவாவும் அயலிக்க மேலே நம்ம ரித்திகாவுக்கும் இன்னும் டவுட்டு தீர மாட்டேங்குது இவங்க நிஜமாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருக்கத கண்டிப்பாக இவங்களை வந்து உண்மையை நிரூபிச்சே ஆகணும் அந்த இந்திராணி அண்ணி ரொம்பவே இவங்களை நம்பிட்டு இருக்காங்க அவங்க முன்னாடி உண்மையை நிரூபிக்கிறோன்னு சொல்லும்போது செல்வனாகி அப்படி என்ன ரித்திகா நீ பிளான் பண்ணியிருக்க அப்படி சொல்லும்போது சரி அதை பொறுத்து இருந்தால் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுக்கும்போது அதில் நம்ம சிவாக்கு கொடுக்கக்கூடிய ஜூஸில் மட்டும் ஒரு மருந்தை மிக்ஸ் பண்ணுறாங்க இதை கரெக்டாக சிவா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வாட்டி நான் பண்ணுறதுலேருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது உண்மையை சொல்லி தான் ஆகணும் கரெக்டாக ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணும்போது அவன் உண்மையை உளறி கொட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் செல்வன் ஆகிட்ட சொல்கிறாங்க ரித்திகா நீ எப்போவுமே ஏதாவது பிளான் பண்ண தான் செய்கிற ஆனால் கடைசி நேரத்தில் அவங்களுக்கு தான் எல்லாமே சாதகமாக முடியுது அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ரித்திகாவும் சரி நம்ம ஊட்டிக்கு வந்திருக்கோம்ல அப்படி எல்லா இடமும் சுற்றி பார்த்தாச்சு இனி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம தான் ஒரு கேம் விளையாடலாமே அப்படி ஒரு கேம்பிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகா சொல்லும்போது சரி நீ சொல்கிறது நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம கபிலன் ரித்திகா எல்லாரும் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கேம்பிங் பண்ணுறதுக்காண்டி தயாராகிறாங்க அப்படியே அந்த இடத்துல வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க
இதுதான் சரியான சமயம். இப்ப பாருங்க என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு, சரி எல்லாரும் ஜூஸ் குடிப்போம்ன்னு சொல்லி ஜூஸ் எல்லாம் குடுக்கும்போது, நம்ம சிவாவுக்கு அந்த மருந்து கலந்த ஜூஸ குடுத்துடுறாங்க. இத பார்த்த ரித்திகாவும், "இப்ப பாரு இனிதான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது" அப்படிங்கிற மாதிரி, சரி நம்ம ஒரு கேம் விளையாடலாமே, ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தயாராகுறாங்க. இதுல நம்ம செழியன் எல்லாருமே இருக்கும்போது, கரெக்ட்டா ரித்திகாவும் ஒரு டைமும் விளையாட ஆரம்பிக்கும்போது, சிவாவுக்கு இது வராதான்னு யோசிக்கும்போது, எல்லாருமே விளையாடிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா நம்ம சிவாவோட டர்ன் வருது. அந்த சமயத்துல ரித்திகாவும், "நான் தான் இத கேள்வி கேட்க போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நீங்க யாராவது லவ் பண்றீங்களா? யார்கிட்டயாவது லவ் சொல்லணுமா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அத கேட்டு சிவாவும் அப்படியே ஒளறி கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. நான் வந்து லவ் பண்ண தான் செய்றேன். எனக்கு மனசுக்குள்ள ஒருத்தி ரொம்ப நாளாட்டு இருந்துட்டுருக்கா. அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும்போது, நம்ம ரித்திகாவ செல்வன் ஆயிட்ட, அத்தை இப்ப பாருங்க என்ன ஆகப்போதுன்னு. இனிதான் உண்மை வெளிவரப்போது. எப்படி இருந்தாலுமே வேற யாரு பேர சொல்லுவான். அதுக்கப்புறமா இந்திராணி அன்னைக்கு இந்த சிவா எலிக்கு மேல டவுட் வரதான் போது. அதையே ஒரு சான்ஸ யூஸ் பண்ணி நம்ம இவங்கள இந்த வீட்ட விட்டே தொரத்திர்லாம். எத்தன நாளாட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அப்படிங்கிற மாரி உசுப்பேத்தி விடலான்னு சொல்லிட்டு, ரித்திகாவும் நம்ம செல்வன் ஆயிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. செல்வனாகி ரித்திகாவும் காபிலும் ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும்போது, நம்ம சிவா செம மாசா வந்து, "அது யார்?" அப்படின்னு நம்ம ரித்திகா கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சிவாவும், "வேற யாரு? இதுவரைக்கும் என் கூடயே இருந்துட்டுருக்க அயலிய தான் நான் லவ் பண்றேன்னு" சொல்லிட்டு, அயலி கிட்ட அப்படியே லவ்வ ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. இத கொஞ்சம் கூட நம்ம ரித்திகா எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ரித்திகா அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்திராணிக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. நம்ம அயலியும், சரி இதுல வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சமாளிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாரி நம்ம சிவா கிட்ட லவ்வ அக்செப்ட் பண்றாங்க. அதே சமயத்துல செல்வனா ரித்திகிட்ட, "என்ன ரித்திகா நீ என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்த. கடைசியில இப்படி ஆயிட்டு. அந்த சிவா கடைசிலயும் அயலி மேல தான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். இதையா நீ எதிர்பார்த்துட்டு இருந்த? அவனே அவனோட லவ்வ சொல்றதுக்கு நீ வச்சுட்டியா?" அப்படி சொல்லும்போது ரித்திகா, "நான் ஒரு பிளான் பண்ணா அதுவும் சொதப்பிட்டேன். காபில் எனக்கு அத பார்க்க பார்க்க பயங்கரமா டென்ஷன் ஆகுது." காபிலன்னு ரித்திகா கிட்ட வந்து, "என்ன ரித்திகா ஒரு செயல் செய்து வச்சிருக்க. நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ ஒரு பிளானும் பண்ணாண்டா எதுவுமே பண்ணாண்டா. அது நடக்கும்போது நடக்கட்டும். தேவையில்லாம சிவாவுக்கும் அயலிக்கும் ஒரு நல்ல பேர் உண்டு பண்ற மாதிரியே ஏதாவது ஒரு செயலை செய்துட்டு இருக்க" அப்படின்னு கபில் இன்னும் நம்ம ரித்திகா கிட்ட கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ஆயிலியே சிவா கிட்ட வந்து, "என்ன சிவா எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படி சொல்லும்போது சிவாவும், "எனக்கு மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்ததை தான் நான் சொல்லியிருக்கேன். இதுவெல்லாம் உண்மையா இருக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ள வந்துட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அகிலியும் சீக்கிரத்துல எல்லா உண்மைகளும் கண்டுபிடிச்சிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம சிவாவுக்கு பிடிக்காம இருக்குன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம இந்திராணிக்கு சிவா அயலிக்கு மேல கொஞ்சம் கூட இப்ப டவுட் இல்ல. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு உறுதியா நம்பிடுறாங்க. ரித்திகாவும் நம்ம செல்வானி ஆயிட்டு, "அத்தை இந்த பிளான் வேணா சொதப்பலாம் இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே அவங்க 2 பேருக்குள்ள எந்த மேரேஜும் நடக்கல அப்படிங்கிறத நான் நிரூபிச்சே ஆவேன்னு" சொல்லிட்டு நம்ம ரித்திகாவ செல்வனாயிட்ட சொல்லும்போது, செல்வனாயும், "நீ மறுபடியும் ஏதாவது பிளான் பண்ணி அவங்களுக்கு தான் அது சாதகமா ஆகப்போகுது. அதனால தயவு செய்து எந்த திட்டமும் போடாம இருக்க வரைக்கும் நல்லது" அப்படின்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம வர்மாவோட திட்டத்துக்கு ஆப்பு வைக்கிற மாரி நம்ம சிவாவும், அயலியும் அந்த இடத்துல நடந்துப்பாங்கன்னே சொல்லலாம்.